சே, இந்த பூமாரியும் ஜோனியும் இன்னும் வரல. சீக்கிரம் வந்தாவது கதையாவது விட்டுட்டு இருக்கலாம்ல, போர் அடிக்குதுல்ல. குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், எல்லாரும் வந்தாச்சு. இப்போ அட்டெண்டன்ஸ் எடுக்கலாம். சதீஷ் பிரசன்ட் மேம். அஜய் பிரசன்ட் மேம். ஜோனி பிரசன்ட் மேம். பூமாரி மீனாவும் பூமாரியும் இன்னும் வரல மிஸ். அவங்க 2 பேரும் வந்துட்டு இருக்காங்க. என்னது இது, அவங்க டெய்லி லேட்டா வராங்க. இன்னைக்கு அவங்க வரட்டும், அவங்களுக்கு இன்னைக்கு சரியான பனிஷ்மெண்ட் கொடுக்குறேன். மே கம் இன் மேம். ஏன் டெய்லி 2 பேரும் லேட்டா வரீங்க? இன்னைக்கு உங்களுக்கு சரியான பனிஷ்மெண்ட் இருக்கு. கிளாஸை விட்டு வெளியில போய் நில்லுங்க. மிஸ் இன்னைக்கு ஒரு நாள் மனுஷருங்க மிஸ், எனக்கு ஒரே தலைவலி மிஸ், அதனால தான் மிஸ் லேட் ஆயிருச்சு. ஆமா மிஸ், எனக்கும் ஒரே கால்வலி மிஸ், அதனால தான் மிஸ் லேட் ஆயிருச்சு. நாளைக்குலாம் சீக்கிரம் வந்துருவோம் மிஸ். டேய் அஜய், எப்படி பொய் சொல்லுதுங்க பாரு ரெண்டும். டெய்லி லேட்டாக வந்துட்டு வர வழியில் முழுக்க கதை விட்டுட்டு டெய்லி லேட்டாக வந்துட்டு பொய் சொல்கிறத பாரு. இவங்க மட்டும் எப்படி டிசைனா பொய் சொல்றாங்கன்னு தெரியலையே. என்னங்க சத்தம்? சரி, நீங்க 2 பேரும் அதில் போய் உட்காருங்க. ஏய், ஏண்டி லேட்டு? நீங்க மிஸ் கிட்ட போய் தானே சொன்னீங்க. ஏய் ஆமாண்டி, நாங்கள் டெய்லியும் லேட்டாக தான் வரோம். இந்த மிஸ்கிட்ட நாங்கள் இப்படி பேசணுன்னே அவங்க எங்களை உடனே மடிச்சு விட்டுருவாங்க. என்னங்க சத்தம்? ஆனால் ஊனா கிளாஸை கவனிக்காமல் சத்தம் போட வேண்டியது. இதனாலேயே என்னோட பாதி பீரியட் போயிருச்சு. டேய் அஜய், அப்போ இருக்கிற பாதி பீரியடையும் நம்ம எப்படியாவது ஓட்டிடலாம். இப்போ வாங்க நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம். A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், C ஃபார் கேட், D ஃபார் டால். எனக்கு படிக்கவே போர் அடிக்குதுடி. ஏன் எல்லாரும் பேசிக்கிட்டே இருங்க? கிளாஸை கவனிங்க. பூமாரி நீ தானே பேசுன, இப்போ நான் சொன்னதை அப்படியே சொல்லு பாப்போம். மிஸ் அது வந்து A ஃபார். சரி, நீங்க யாராவது பதில் சொல்லுங்க பாப்போம். டேய் அஜய், உனக்கு தாண்டா ஆன்சர் தெரியாதேடா, ஏன்டா நான் சொல்கிறேன்னு கையை தூக்குறா? அப்போ உன்னை தாண்டா சொல்லுவாங்க. டேய் சதீஷ், நான் கையை தூக்குனதால மிஸ் எனக்கு ஆன்சர் தெரியும் நினைச்சிட்டு என்ன சொல்ல மாட்டாங்க. நீ கையை தூக்கல, அதனால உன்னை தான் தூக்க சொல்லுவாங்க பாரு. எப்படி சொன்னேன் பத்தியா? ஐயோ டேய், என்கிட்ட இதை முதல்ல சொல்லியிருக்கலாம்லடா. டேய் அஜய், உனக்கு தெரியும் போல என்னடா ஆர்வமா இருக்க? கையை தூக்குற, சரி நீயே சொல்லு. டேய் அஜய், உனக்கு ஆன்சர் தெரியும் போல இவ்வளோ ஆர்வமா இருக்கா? சரி அப்போ நீயே சொல்லு. என்னடா டேய், நீ இப்படி மாட்டிக்கிட்ட? நீ தானடா சொன்ன உனக்கு ஆன்சர் தெரியும்னு மிஸ் கேட்க மாட்டாங்கன்ட்டு மாட்டினியா? சும்மா இருடா. மிஸ் அது வந்து ஆன்சர் சொல்லுடா அஜய், ஆன்சர் தெரியும்ல. ஓஹோ, அதுக்குள்ளே டைம் ஆயிருச்சே, பீரியட் முடிஞ்சிருச்சே. சரி, இந்த கிளாஸ்க்கு வந்தாலே லெசன் எடுக்காமையே பாதி பீரியட் வந்து முடிஞ்சிரும். பச்சை பேசியே நேரத்தை ஓட்டிடுவாங்கப்பா. டேய் சதீஷ், நான் எப்படியே தப்பிச்சிட்டேன் பாரு. அதிர்ஷ்டம் ஏன் பக்கம் இருக்குடா. நான் எப்படி தப்பிச்சேன் பாத்தியா? மீனா அவன் வந்து ஆன்சர் தெரியாம மாட்டிப்பான்னு நினைச்சா அதுக்குள்ள ஸ்கூல் பெல் அடிச்சு அவனை காப்பாத்திருச்சே. ச்சே, பரவாயில்ல இருக்கட்டும், எப்படியும் பீரியட் முடிஞ்சிருச்சுல. சரிடா, உங்களுக்கு பீரியட் முடிஞ்சிருச்சு. நான் உங்களுக்கு ஹோம்வொர்க் கொடுத்துட்டு போறேன். A ஃபார் ஆப்பிள், B ஃபார் பால், C ஃபார் கேட், D ஃபார் டால்ன்ட்டு ஒரு 5 தடவை எழுதிட்டு வரணும். சரியா? ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க் யூ. நாளைக்கு எல்லாரும் ஹோம்வொர்க் முடிச்சிட்டு வந்துருங்க. தேங்க் யூ.